12th மேக்ஸில் லெசன் 4ல் உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.10 இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டேர்ன் இன்வர்ஸ் -1 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் 1/2 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் -1/2 இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேர்ன் இன்வர்ஸ் -1 அதாவது டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் -x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டேர்ன் இன்வர்ஸ் x. அதே போல் sin inverse of -x is equal to minus sin inverse x. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே tan inverse -1 இருக்குது. அப்போ என்ன வரும் மைனஸ், இந்த மைனஸ் வந்து முன்னாடி வந்துடும். இப்போ மைனஸ் tan inverse 1, இந்த -1 +1 போட்டுருவோம். அடுத்து cos inverse அப்படியே போட்டுக்கோங்க, cos inverse 1/2. அதுக்கடுத்து sin inverse -1/2. இப்போ sin inverse -xனா இந்த மைனஸ் முன்னாடி வந்துடும். இது எப்படி எழுதுறோம், மைனஸ் sin inverse 1/2. இந்த மைனஸ் வந்து இப்படி இங்கே முன்னாடி வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. டேர்ன் இன்வர்ஸ் 1. இப்போ இந்த டேபிள் எல்லாருமே தெரியும். இதில் டேர்னில் 1 எங்கே வருது, டேர்னில் 1 இங்கே வருது. எதுக்கு நேராக π/4. அப்போ இதோட வேல்யூ வந்து π/4 ப்ளஸ் காஸில் 1/2. காஸில் 1/2 இங்கே இருக்குது. எதுக்கு π/3ல் வருது. அப்போ காஸில் 1/2னா அதுக்கு பதிலாக π/3 மைனஸ் சைனில் 1/2. சைனில் 1/2 இந்த இருக்குது. இதில் π/6ல் வருது. அப்போ π/6. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 4, 3, 6 இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம், அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 3லேயுமே வந்து ஒரே நம்பர் நம்ம கொண்டு வரணும். ஸோ இப்போ வந்து 3லேயுமே வந்து எந்த நம்பர் கொண்டு வரலாம்னா 24 கொண்டு வரலாம். அப்போ 24 கொண்டு வரதுக்கு இதில் என்ன செய்யணும், மேலே இங்கே இதில் வந்து 6ஆல் பெருக்கணும். அப்போ பெருக்கணும்னா -6π/24, 4×24. இங்கே என்ன வரும், மேலே இங்கே 8ஆல் பெருக்கணும். அப்போ மேலே 8π/24. இங்கே 4ஆல் பெருக்கணும், -4π/24. இப்போ 3மே ஈக்குவலாக கொண்டு வந்துட்டோமா. இப்போ ஈஸியாக நம்ம எல்சிஎம் போட்டலாம். /24 கீழே போட்டுருணும். ஸோ கீழே வந்து ஒரே நம்பர் இருந்துச்சுன்னா என்ன செய்வோம், மேலே உள்ளது அப்படியே எடுத்துக்கணும். -6π + 8π -4π. இப்போ என்ன வரீங்க, -6 -4 -10. -10ல் 8 போச்சுன்னா -2π/24. இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா -1 2 12 2 24 -π/12. இந்த -π/12 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர்.